எல்லாருடைய இங்கே மதசார்பற்ற அரசாங்கம் நடக்குது. திமுக அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம். நம்ம இந்துக்கள் கோயில் அதில் முருகன் கோயில் திருப்பூர் 6 படை வீடுகளில் ஒன்று. அது அவர் வாட்டுக்கு அது என்ன முஸ்லீம் கும்பிடுவாள், அதுக்கு பேர் நம்ம தர்கா, அது வாட்டுக்கு இருக்குது. அது 100 வருஷமாக இருக்குது, இன்றைக்கி நேற்று இல்லை. இப்போ தானே கவர்மெண்ட் வந்துருக்கு, அது வேறு. அது பாட்டு நடக்குது, இது பாட்டு நடக்குது. யாருமே இது சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்க பக்தர்கள் நேற்று போயிருக்காங்க, அது ஒரு சாமி கும்பிட்டுருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. இது சும்மா ஒரு அரசியல் ஆக்குறாங்க, வேற ஒன்றும் முடியாது. எல்லாம் வேற என்ன பண்ண சொல்லுறிய ரோடு போடு கிடையாது. அது யாரும் கிடையாது, யாரும் தூண்டுறதுலாம் கிடையாது. தூண்டுறதுன்னு அதுக்குன்னு வேற ஆள் இருக்குது, நீங்கள் விடுங்க. நாங்கள் தூண்டுற வேலைலாம் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் ONGC சார்பாக குடிநீரும் நம்முடைய ஆவின் பால் சார்பாக எல்லா பால் அதனுடைய உபப்பொருட்கள் நெய், பட்டர், பன்னீர் பட்டர் மற்றெல்லாம் திறந்து வச்சுருக்கோம். நம்முடைய எஸ்பி கலெக்டர் முன்னிலையில் எஸ்பி முன்னிலையில் திறந்து வச்சுருக்கான். மற்ற எல்லாம் கலந்து போலீஸ்காரர் முன்னிலையில் எல்லோரும் கடந்து திறந்து வச்சுருக்கு. 2 முக்கியமானது வாட்டரும் குடிநீர் தண்ணியாக. இப்போ தண்ணி 2818 கோடி கொடுத்து வேலை நடந்துருக்கு, அது வேறு. அது சிஎம் திறந்து வைப்பார், அது தனி. இப்போ போலீஸ் குவார்ட்டர்ஸில் இந்த டேமேஜ்டு பில்டிங்ஸ்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்டக்கூடிய ஏற்பாடுலாம் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் டிஜிபிட்ட பேசுகிறதா இருக்கும். அதை நான் மட்டுமா மற்ற நீங்கள் தான் கேட்கணும், வேறு என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாலில் இப்போ 7 லட்சம் லிட்டர் கூடியிருக்கு. இன்னும் 54 லட்சம் லிட்டர் கொண்டு வந்தோம்னா எல்லாம் சஃபிஷியண்ட்டாக. இப்போ 1.5 மணி நேரம் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான், 6 to 7:30. முன்னாடி திருடர் பயம் இருந்துச்சு, இப்போ கிடையாது. மெட்ராஸில் இப்போ 6 to 7:30 போலீஸில் சொன்னோடனே இப்போ 6 to 7:30 மாற்றியாச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஜிபி சொன்னார். 417 பேர் இப்போ புதுசாக போட்டிருக்கோம் நாங்கள் வந்த பிறகு. அது ஒன்றும் இப்போ நம்மகிட்ட கன்சியூமர்ஸ் ஏழைகள், நடுத்தர மக்கள், உற்பத்தி பண்ணுறவங்களும் ஏழைகள், நடுத்தர மக்கள், இது 2 கடையில் தான் ஆவின் 12 ரூபா குறைச்சி கொடுக்குறோம் 1 லிட்டருக்கு. கவர்மெண்ட்டில் பால் ப்ரைவேட்டில் விற்கிறதுக்கு நம்முடைய பாலுக்கும் 12 ரூபா வித்தியாசம் இருக்குது. 12 ரூபா குறைச்சி கொடுக்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி புதிய பேருந்து பணிகள் முடிஞ்சிருச்சு. புதிய பேருந்துகளை பணிகள் முடிஞ்சு திறக்கிறதுக்கு அது நகராட்சியில் சிஎம் திறந்து வைப்பார். அது எப்படி அங்கேருந்து திறக்கிறாங்களா, நம்முடைய தண்ணீர் போகும்போது திறக்கிறாங்களாங்கிறது முடிவு செய்வோம். பின்னாடி அது வேலை முடிகிறது ஸ்டேஜ். குடிநீர் இந்த மே மாதம் தந்துடும். மே மாதம் எல்லா கிராமங்களுக்கும் இப்போ பைப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2818 கோடி ரூபா. நஞ்சப்பூவிலிருந்து தண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு வாங்கி இப்போ நம்முடைய ஆட்சி வந்தவுடனே இப்போ தண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம். எல்லாம் அதில் ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும். 2 மாதத்தில் முடிஞ்சிடும். அவங்க மே மாதம் கொடுக்குறோம்னு கொடுக்காங்க. எல்லாம் இந்த வருஷத்தில் ஆவியில் 18 ப்ராஜெக்ட் நடக்குது. கேட்டில் ஃபீல்டு எல்லாம் கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய்க்கு மேலே நடக்குது. அது பூரா இந்த 2025 திறந்து வச்சார் சிஎம். 2026 மறுபடியும் திமுக ஆட்சி வர்றதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. எல்லா வேலையும் நடக்கும். தனியார் பால் விலை அதிகமாக, தனியாருக்கு அவங்க கூட இங்கே நம்ம குறைச்சி கொடுக்குறோம். இப்போ 143 கோடி ரூபா கொடுத்தாரு ஊக்கத்தொகை, 3 ரூபா கொடுத்தோம். அது மாதிரி நம்ம குறைச்சி கொடுக்குறோம். ஏழைகளுடைய ஜனங்களுடைய விருப்பத்து கன்சூமர்ஸ் கவர்மெண்ட்டு. தனியார் அவங்க கிடைக்காதவங்க வசதி படைத்தவங்க அங்கிட்டு போய் வாங்குவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம ஏழை அரசாங்கம் தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.